எல்லாருக்கும் வணக்கம். SVS50 டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு மே மாதம் 31ஆம் தேதி. ஓகே, நாளைக்கு ஜூன் ஃபஸ்ட்டு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு 3 விஷயங்கள். ஒன்று எங்கள் அப்பா அம்மாவுடைய வெட்டிங் ஆனிவர்சரி டே. 2வது என்னுடைய மகள் அனுராதா சேகருடைய பிறந்த நாள். 3வது 1974 ஃபஸ்ட்டு இந்த டேயில் தான் நான் ஒரு என்னுடைய ட்ராமா நாடகப்பிரியா ட்ராமாவில் முதல் முறையாக ஒரு கண்டினியூஸாக ஸ்டேஜ் ஏறி ஆக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அது வரைக்கும் சப்ஸ்டியூட் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போலேருந்து ரெகுலராக பண்ண ஆரம்பித்தது. அதுவும் அது ஐ திங்க் கீதாலயாங்கிற சபா மியூசிக் அகாடமியில் 1200 பேர். அதான் ஃபுல் க்ரௌட். அது ஃபுல் க்ரௌடில் கண்ணாமூச்சிங்கிற ட்ராமா சப்ஸ்டியூட். என்னோட கூட பேரா நடித்தது குட்டி பத்மினி. அன்றைக்கி குட்டி பத்மினி வெரி சீசன்டு அண்ட் சீனியர் ஆர்டிஸ்ட்டு. எனக்கு ஸ்டேஜில் குட்டி பத்மினி கொடுத்த பல சப்போர்ட் தான். இன் கிராட்டிடியூட் நான் வண்ணக்கோலங்களில் குட்டி பத்மினியை என்னுடைய ஹீரோயினாக ஃபிக்ஸ் பண்ணேன். பிகாஸ் எல்லாத்துக்குமே லைஃப்பில் ஒரு இது இருக்குது. நமக்கு யாராவது சின்ன உதவி செய்தால் கூட திருப்பி அதை நம்ம நல்லதாக செய்யணும். கெடுதல் செஞ்சால் கூடிய வரைக்கும் மறந்துட்டு போகிறது நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது தான். திரைப்பயணத்தில் பார்க்குறேன், பல படங்கள் நம்ம நடித்தது ரெக்கார்ட்லேயே இல்லை. என்னமோ ரகசியமான படம் நடித்த மாதிரி நாம் அப்படின்னு ஒரு படம் நடித்தேன். ஐ திங்க் RC சக்தி அவருடைய டைரக்ஷன் தான் அது. ஒரு 4 கதை, 4 பேருடைய கதை. 4 பேர் எப்படி மாது சூது அந்த மாதிரியான விஷயங்களால் லைஃப்பை தொலைக்கிறாங்க, இறந்து போகிறாங்க அப்படிங்கிற கதை. ஒரு படிப்பனையான ஒரு விஷயம். நான் ஒழுங்காக இருக்கிறவன் பணத்துக்காக ஆசைப்பட்டு ரேஸுக்கு போக ஆரம்பித்து ரேஸில் அந்த கடன் வாங்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடைசியில் நம்ம தலையில் கல்லை போட்டு கொண்டுடுவாங்க. இது ஒரு ஒன் ஆஃப் தி ஸ்டோரி. அது நமக்கு ஒரு சாங்கு அதெல்லாம் இருந்தது. ஆனால் படத்தை பார்க்குறேன், ஏதோ கூகுளில் தேடி பார்த்தா கிடைக்கல. நான் இப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன் தமிழ் சினிமாவில் கிடைக்கலையேன்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்க என்னடா இது, இந்த விஷயங்கள்லாம் கூட இப்படி கிடைக்காத போது. ஃபிலிமியூஸ் ஆனந்தன் அவர் ஒருத்தர் தான் தமிழ் சினிமாவை அத்தனை விஷயங்களையும் ரெக்கார்டாக வச்சுருந்தார். அதை அரசுடைமையாக்கின பிறகு அவர் புக்ஸ் எல்லாத்தையும் கவர்மெண்ட் வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் அது ரீப்ரிண்ட் எதுவும் பண்ணினாங்களா இல்லையான்னு தெரியல. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை லைப்ரரிலையும் அவருடைய புக்கு இருந்தால் தான் தமிழ் சினிமாவை பற்றின ஒரு விஷயங்கள் தெரியும். பெருசோ சின்னதோ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து. அவர் எப்போவுமே இந்த சேப்பு கலர் டைரி யூஸ் பண்ணார். நான் கிட்டத்தட்ட 30-35 வருஷம் தொடர்ந்து எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் டைரி கொடுப்பேன். இந்த சேப்பு கலர் டைரி மட்டும் ரேப்பரோட கிடைக்கலன்னா வேறு ரேப்பர் பிளாஸ்டிக்கில் அதே சைஸுக்கு சேப்பு கலர் ரேப்பரை வாங்கி அதுலேயும் நாடகப்பிரியா சுகர் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு போட்டு தான் நான் அவருக்கு கொடுப்பேன். அவர் சொல்லுவார், சேகர் சார் நீங்கள் தான் சார் கரெக்டாக கொடுக்குறீங்க அப்படிம்பார். பட் இன்றைக்கி ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய உழைப்பு அந்த ரெக்கார்டு மிஸ் ஆகக்கூடாது. அதுவும் எழுத்தில் இருந்தது அது அட்லீஸ்ட் கூகுளில் ஏற்றிருக்கலாம், நெட்டில் ஏற்றிருக்கலாம். அது அப்படியே ஆயுசு முழுக்க அது சுற்றிட்டு இருக்கும். அது தெரியலை எனக்கு. நான் ஒன்றுமே தெரியாத நம்ம ஏதாவது கமெண்ட் பண்ணுறதும் அரசியல் மாதிரி ஆகிடும். அது எனக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி டைமண்ட் பாபுக்கிட்ட கூட அவருடைய மகனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், தெரியல சார், கிடைக்கலையே சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னாரு. எங்கள் அப்பா புக்கை பார்த்து எழுதினவங்களுக்கெல்லாம் அவார்டு கிடச்சிருச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இல்லை சார், அவர் எதையும் எதிர்பார்த்து பண்ணலை. பட் ஒரு உழைப்பை அப்படி பண்ணினார். அந்த உழைப்பை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆசை அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். பார்ப்போம். ஏன்னா அந்த நாம் படத்தில் இதுதான் அந்த நாம் படத்தில். அதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியலை, வேறு தகவல் எதுவும் இல்லை. அப்போல்லாம் நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு நம்ம படத்தில் நடித்த ஃபோட்டோ வாங்குறதுக்குள்ள பெரும்பாடாயிடும். அதுவும் எப்படி ஆகும்னு சொன்னால், அந்த ஒரு
ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட சொல்லணும். உடனே சார் கொஞ்சம் கொடுங்கண்ணே, ஒரு 2 ஃபோட்டோ நல்ல ஃபோட்டோ கொடு. நான் கூடிய வரைக்கும் என் கேமராவை நான் ஷூட்டிங்க்கு எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. அங்கே நான் ஒரு டெக்னீஷியனாக காட்டிக்க நினச்சேன்னாக்க கூட இருக்கிற டெக்னீஷியன்ஸுக்கு கொஞ்சம் இரிட்டேஷன் கூட வரும். அப்புறம் நாங்கள் என்ன அப்படின்னு தவிர வந்துச்சு. ஸ்மால் பட்ஜெட் படத்துலலாம் என்னென்னா ஆல்பம் போடுவாங்க, ஆல்பத்துக்காகவே போஸ்ட் கொடுப்போம். ஷார்ட்டும் போது எடுக்கிறவங்க ரொம்ப குறைச்சல். ஒரு ஷார்ட் முடிஞ்சு சார் ஒரு ஃபோட்டோ சார் அப்படின்னா மறுபடியும் அந்த லைட்டிங்கை அதை ஆன் பண்ணி அந்த கேமராமேன் ஓகேன்னு சொன்னோன்னா அந்த கேமரா பக்கத்தில் நின்று அந்த ஆங்கிளில் தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. அதை தாண்டி வேறு ஆங்கிள்லாம் எடுக்கிறது அது ஏன்னா அப்போல்லாம் டெக்னாலஜியோ கேமராவோ அவ்வளோ பெரிய விஷயமாக வளரல. எக்ஸ்போஷர் 1/60 1/30 அந்த மாதிரி தான். ஏன்னா ஃபிலிம் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான் லைட்டிங் பண்ணுவாங்க. அந்த லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி தான் இதுவும் ஃபோட்டோவும் எடுக்க முடியும். இது ஒரு பெரிய ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு அவங்க ஆல்பம் போட்டு கொடுக்குறது, ஆல்பம் போட்டதுக்கு காசு ப்ரொடியூசர்கிட்டருந்து வாங்கிறது, அதெல்லாம் பெரும்பாடாக அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் இருக்கும்போது சில சமயம் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வருவார், சில சமயம் அசிஸ்டண்ட் வந்துடுவாங்க. அசிஸ்டண்ட் வந்த அன்றைக்கி நம்ம ஷூட்டிங் இருக்கும். அதை திருப்பி சொல்லும்போது இவர் அவர்கிட்ட போய் சொல்லணும். எனக்கு ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் மாதிரியே நிறைய செல்லையா, நேஷ்னல் செல்லையா, அன்பு அவர் பையன், அவங்கெல்லாம் நிறைய ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ராமநாராயண யூனிட் நல்ல ஃப்ரெண்ட்லியாக. ஆனால் வேறு சில கம்பெனிஸ் பண்ணும்போது புதுசான சில ஃபோட்டோகிராஃபர் வரும்போது அவங்க கிட்டேருந்து வாங்க முடியல. அப்படி இப்படி இப்போ பார்த்து நான் அதுக்கு பிறகு நம்ம இதில் இருக்குது நல்ல பிரிண்ட்டாக இருக்குது வீடியோ இல்லைன்னா அதுலேருந்தே கிளிக் பண்ணி எடுக்க முடியும். ஆனால் இப்போ அதை பிரிண்ட்டே இருக்கா இல்லையான்னு தெரியல. நான் அந்த படத்துடைய சாங்கே நான் பார்த்துருக்கேன் 2-3 இதில். ராஜ் டிவியில் தான் இருக்கணும், தெரியல. எங்கேயாவது கிடைக்கலன்னா அது கண்டிப்பாக ராஜ் டிவி இருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் அனைத்து சின்ன தயாரிப்பாளர்கள் படங்களையும் வாங்கினது ராஜ் டிவி தான். ஏன்னா அந்த வீடியோ கேசட்டுக்காக வாங்கினது. அப்புறம் ராஜ் டிவி ரைட்ஸு, சன் டிவி தான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் ராமநாராயணனுடைய 80 படங்கள் சன் டிவிக்கு கொடுத்தார் அப்படியே மொத்தமாக. அதில் கிட்டத்தட்ட நம்ம படமே 20 படம் இருந்தது. அதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த படங்கள் நடிக்கிறது மட்டும் இல்லை, அதை பற்றின ரெக்கார்டு இருக்கணும். நேற்றுக்கு பாருங்கள் அந்த ஜிகு ரயில் பற்றி சொல்லும்போது அதுக்கு மேலே எனக்கு எந்த டீட்டெயில்ஸும் கிடைக்கல. நானும் பிரசன்னாவும் லேட்டஸ்ட்டாக இருந்த ஃபோட்டோ தான் போட்டோம். அந்த மாதிரியாக தான் இந்த படம் நாம் ஓகே நாம்ங்கிறது ஒரு அபவ் ஆவரேஜ் இல்லை ஆவரேஜாக போன படம். பெருசாக பெரிய ஹிட்டுன்னு சொல்ல முடியாது. நாட் ஏ ஃபெயிலியர் பிக்சர். அதெல்லாம் போட்ட காசு வந்துடும். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிற படம். அந்த மாதிரி படங்களில் நான் என்ன பண்ணுவேன், இன்றைக்கி இந்த சீனு இன்றைக்கி 4 சீன் எடுக்கிறோம், இல்லை 3 சீன் கண்டினியூட்டி கிடையாது சார், தனித்தனியாக கண்டினியூட்டி கிடையாதா அப்படின்னா என்னுடைய ட்ரெஸ்ஸே நான் போட்டுருவேன். எதுக்கு இவங்களை போய் தொந்தரவு பண்ணுறது, அந்த 3 சீனுக்கு 3 ட்ரெஸ்ஸு தைக்கணும் அப்படிங்கிறது. அதனால தான் நான் கூடிய வரைக்கும் என்ன பண்ணுவேன், ஒரு பிளாக் பேண்ட்டை காமனாக வச்சுட்டுருவேன், ஷர்ட்டை மாத்திரம் மாற்றிடுவேன். அதை இன்னி வரைக்கும் ட்ராமாவில் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். பிளாக் பேண்ட்டு எல்லாத்துக்கும் சூட் ஆகிடும். அதுக்காக இது ஒரு சின்ன டெக்னிக்கு தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஓகே, அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா? மாப்பிள்ளை இந்த தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுறவர். அப்போது டீ, காஃபி, பஜ்ஜி, வடை எல்லாம் பண்ண தெரியுமே. ஒவ்வொரு வீட்லேயும் போய் பண்ணி தானே ஓட்டு கேட்பார். கு. வைரச்சந்திரன், திருச்சி. அந்த டாக்டர் அரசியல் ஆர்வலராக, அதனால தான் அவருடைய கன்சல்டிங் ஃபீஸை சிகிச்சை நிதி அப்படின்னு கேட்டு அந்த உண்டியலில் போட சொல்கிறாரு. சே. விஜயன், சென்னை. நல்லா இருக்குது, பரவாயில்ல. அது எலெக்ஷன் பாண்டுன்னு கொடுத்து வாங்காத இருந்தார் அந்த டாக்டர். தலைவர் கடுப்பாக இருக்கார். ஏன் கல்யாண பத்திரிக்கை கொடுத்தவர் உங்கள் குடும்பங்கள் சகிதமாக வரணும் அப்படின்னாராம். என்ன போட்டு பார்க்குறான் அப்படின்னு கோபம். எஸ். முகமது யூசப், திருநெல்வேலி. பொண்ணு பார்க்க வந்தவர் தேர்தலில் ஜெயிக்க கூட இல்லை, அவரைத்தான் கட்டிப்பேன்னு பிடிவாதம் பண்ணுறிய, என்னம்மா நியாயம் அது? அவர் சமைச்சதை, பாத்திரம் தேய்ச்சதை, வீடு க்ளீன் பண்ணதை எல்லாம் டிவியில் காட்டினாங்க. இதை விட வேறு நல்ல புருஷன் எங்கேப்பா கிடைக்கும்? வித்யாவாசன், சென்னை. தலைவர் எங்கே போனாலும் கையில் ஒரு செங்கலை வச்சுக்கிட்டே சுற்றுறாரு. ஏன்? தலைவரோட குடும்ப ஜோசியர் செங்கல் தான் அவருக்கு ராசி கல்லுன்ட்டார். கையில் போட்டுக்க முடியல, கையிலையாவது எடுத்துகிட்டு போகலாமே தான். சிபி செந்தில்குமார், சென்னிமலை. சூப்பர். என் கணவருக்கு குடிப்பழக்கம் இருக்கான்னு கேட்குறீங்களே, ஏன் டீச்சர்? இல்லை, உன் மகனிடம் 2 மன்னர்களின் பேரை சொல்லு
அப்படின்னு கேட்டதுக்கு உடனே சொல்கிறான் நெப்போலியன் சீசர் அப்படின்றான். என்ன பண்ணுறது? எம்எஸ் தென்காசி. ஓ, நெப்போலியன் சீசருங்கிறது லிக்கர் பேரா? ஓகே. நான் தெரிஞ்சு டீச்சர்னு ஒரு லிக்கர் பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், டீச்சர் அப்படின்னு ஏதோ ஒன்று. ஆக மொத்தம் யார் பாட்டில் படிக்கிறாங்க, குடித்து முடிச்சுட்டு வாந்தி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே, அடுத்தது மகா பெரியவர். மகா பெரியவர் வந்து இதுக்கு திருப்பதி மலை ஏறிக்கொண்டிருக்கிறார். திருப்பதி மலை ஏறும் பொழுது கொஞ்சம் பார்வை மங்கின டைம், அந்த டயத்தில் படி ஏறுறார். வித்யார்த்தி நாராயணன்னு ஒரு தொண்டர் கூட வரும்போது ஏன்னா மலையே படி, அதுவும் பெரிய பெரிய படி, அந்த முழங்கால் முடிச்செல்லாம் அவ்வளோ பெரிய படி. இப்போ நமக்கு ஏறதே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிற இடம். அப்போ வந்து அங்கே ஏறிட்டு வரும்போது அவர் படி ஒவ்வொரு படியில் தப்பாக எங்காவது தடுக்கி கிடுக்கி விட்டுற போதேன்னு வந்து படி பெரியவா படி அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தால் பெரியவா வந்துட்டே இருந்து இது படி படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டா பெரியவா. நாராயணா, என்னை என்ன படிக்க சொல்கிற? பார்வை சரியாக இருந்த வரைக்கும் நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன், இனிமேல் நான் என்னத்தை படிக்கிறது சொல்லு அப்படின்னு பெரியவா கேட்டோன்னே அவன் நடுங்கி போயிட்டான். ஐயோ பெரியவா மன்னிக்கணும், பெரியவா நீங்கள் சரஸ்வதி ஸ்வரூபம் அப்படின்னா. அப்படியே தப்பாக நம்ம பெரியவா கிட்ட சொல்லிட்டோமோ அப்படின்னு. அப்போது நான் இன்னும் பிரம்மஸ்வரூபம் ஆகலைன்ற அப்படிங்கிற மறுபடியும் பெரியவா. அவனுக்கு தொண்டையெல்லாம் அடைச்சி போய் வேர்த்து விறுவிறுத்து, ஐயோ பெரியவா பெரியவா மன்னிக்கணும் பெரியவா, வார்த்தை சரியாக வரல பெரியவா அப்படிங்கும்போது, இனிமே படி வந்ததுன்னா படின்னு சொல்லாது, கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லு. அந்த கோவிந்தனுக்கும் கேட்கும், உனக்கும் புண்ணியம் இல்லையா? நீ ஏன் நாராயணன், நீ கோவிந்தான்னு சொல்கிறதுல என்ன கஷ்டம் உனக்கு அப்படின்னார். அவ்வளோதான். ஒவ்வொரு படிக்கும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அது வந்து இன்றைக்கி நினச்சேன், ஏன் படியில் போகிறவங்க கோவிந்தான்னு சொல்கிறாங்கன்னா, அந்த படி இருக்கிறத ஞாபகப்படுத்துறதுக்கும் கோவிந்தனுக்கு அவருடைய பேரை சொல்கிறதுக்கும் இருக்கலாம். அன்றைக்கி என்ன ஒரு பெரியவாரோடைய அந்த நகைச்சுவை உணர்வு, அதை அடுத்தவங்களை புண்படுத்தாமல் சொல்கிறதும் அதுக்கு உண்டான பதிலும் அசாத்தியம். பெரியவாளை பற்றி பேசுறதுன்னு நினச்சா என்ன வேணால் பேசிகிட்டு இருக்கலாம். பல விஷயங்கள் பெரியவாளை பற்றி பேசும்போது அப்படி நம்ம கண் குளமாயிடும். அந்த அளவுக்கு இன்றைக்கும் நம்ம மனசில் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அது வந்து எதுவாக இருந்தாலும் பெரியவா சரணம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். ஓகே, யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா 9841023545 கூப்பிடுங்க. ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா நிறையா ஸ்கூல் அட்மிஷன்ஸ் அதெல்லாம் வருது. இப்போ டிசர்விங் பீப்புள் உங்களுக்கு டைரெக்டாக பண்ண முடியும்னா பண்ணுங்கள், பண்ண முடியலை அப்படின்னு என் மேலே நம்பிக்கை, என் ட்ரஸ்ட் மேலே நம்பிக்கை இருந்தால் என் ட்ரஸ்ட் வழியாக நீங்கள் பண்ணலாம். அதுதான், அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். உலகத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம்பாங்க. அன்னதானத்துக்கு அடுத்தது கல்வி தானம் தான். அது பண்ணும்போது அது இன்னும் வளர்ந்து கொண்டே தான் போகும். தன்மையே எந்த விதத்துலையும் அது நமக்கு எந்த இழப்பையுமே தராது. அதுதான் நான் சொல்லுவேன். நான் எத்தனையோ குழந்தைங்கள படிக்க வச்சதான் என் பசங்க நல்லா படித்தாங்கன்னு நான் இன்றைக்கும் நினைக்கிறேன். அதுக்காக என் பசங்க அப்படியே படிக்காதவங்க இல்லை, எதுவாக இருந்தாலும் அதை தாண்டி ஒரு அருள் இருக்கணும் கடவுளுடையது. அது வந்து நம்ம பண்ணுற புண்ணியங்கள் நம்மளுடைய சந்ததிக்கு போய் சேரும். என்னுடைய ட்ரஸ்ட் டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க மயிலாப்பூர் MLA@gmail.comக்கு மெசேஜ் பண்ணுங்கள், மெயில் அனுப்புங்க, நான் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஓகேயா? நாளைக்கு என்னுடைய மகள் அனுராதா சேகருடைய பிறந்த நாளைக்கு என்னுடைய ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறேன். நாளைக்கு முடிஞ்சோன்னு மறுபடியும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். சந்திரசேகரா ஈஷா ஈஷா சுந்தரேஸ்வரா